கால உலகில் உங்களை எல்லாரையும் சந்திப்பில் இந்த மகிழ்ச்சியை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து போகலாம். தாவீதின் கையில் இருந்த 5 கற்களினுடைய சத்தியத்தை இந்த கால உலகிலே நாம் சிந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனமும் 49ஆம் வசனமும். 40ஆம் வசனம் வாசிக்கிறேன். தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பா பையிலே போட்டு, அடப்பைன்னு வராது, அடப்பா பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீனண்டைக்கு போனான். 49ஆம் வசனம். தன் கையில் அடப்பத்தியிலே போட்டு, தன் கையை அடப்பத்தியிலே போட்டு அதில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தீன் நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென். இந்த கல்லை பற்றி தான் இன்றைக்கு கால வேளையில நாம் சிந்திக்க போகிறோம். தாவீது பெலிஸ்தீனுக்கு எதிராக விரோதமாக யுத்தம் பண்ண இந்த காலங்களை நாம் திரும்பி பார்க்கிறோம். யார் இந்த பெலிஸ்தியர்கள்? இவன் சொல்லுகிறான், இந்த கோலியாத் சொல்லுகிறான் 8ஆம் வசனத்தில் 17:8 நான் பெலிஸ்தியன் அல்லவா அப்படிங்கிறான். அப்படியானால் இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை அந்த காலங்களில் மிகவும் கொடுமைப்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்படுத்தி வைத்ததாக நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களுடைய வெள்ளாமையை அழித்து, அவர்கள் விவசாயத்தை அழித்து, அவருடைய பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தி அவர்களை அழிவுக்கிணராய் நடத்தினவர்கள் என்று பார்க்கிறோம். 40 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள், இஸ்ரவேலை அடிமையாய் ஆட்சி செய்கிறார்கள். அப்படியானால் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்துவதுதான் பெலிஸ்தருடைய எண்ணம், சிந்தை. இஸ்ரவேலுடைய செழிப்பை அழிக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், அவங்களுடைய தைரியத்தை உடைக்கணும், அவர்களை கோழைத்தனமாக அவங்களை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதனால தான் கோலியாத் இஸ்ரவேலுடைய சேனைகளை பார்த்து நிந்திக்கிறான். நீங்கள் எந்த தைரியத்தில் நிற்கிறீங்க? நீங்கள் சவுலுடைய வேலைக்காரங்க, எதனால நீங்கள் இந்த தைரியமாக நின்று இருக்கிறீங்க என்று சொல்லி அவன் உரத்த சத்தமாய் கொக்கரித்து மிக கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறான். 40 நாள் இஸ்ரவேலின் சேனை பள்ளத்தாக்கில் நின்று ஒன்றும் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறது. சவுல் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். அவனை அபிஷேகம் பண்ணும்போது 9ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒன்பதாம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் பெலிஸ்தர்களை அழிப்பதற்காகவே சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்கலாம். நீங்கள் சவுல் இங்கே கவனித்து பாருங்க. சவுளுடைய வாழ்க்கை சரிதையை நம்ம பார்க்குறப்போ 9:16 11:5 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:16 வாசிக்கிறப்போ, நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டாராகிய ஒரு மனிதன் உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகி இஸ்ரவேல் மீது அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, எப்படியாவது இவன் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லி சவுல் மேல் ஒரு ஆண்டவர் நம்பிக்கை வைத்தார். ஆனால் ஆண்டவர் அவனை எங்கிருந்து பிடிக்கிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு பின்னே இருந்தவன் தாவீது, மாடுகளுக்கு பின்னே இருந்தவன் சவுல். நீங்க பாருங்க 11ஆம் அதிகாரத்துல, இதோ சவுல் மாடுகளுக்கு பின்னாலே வயல்வெளியிலிருந்து வந்து என்று எழுதியிருக்கும். அப்படியானால் மாடு மேய்க்கிறவன். அதனால ஆண்டவர் இவனுக்கு சொன்னாரு, நீ அமலேக்கு நீ நிகிரகம் பண்ணணும். ஏன்னா அவங்க வனாந்தரத்துல வந்தபோது என் ஜனமாகி இஸ்ரவேலை மிகவும் மூத்திரப்படுத்தி பாடுபடுத்தி அவர்கள் பயமுறுத்தி தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி பண்ணான், வழிமறித்தான். அவனை நான் மனசுல வச்சிருக்கேன், அவன் நிகிரகம் பண்ணிடான்னா அவன் என்ன பண்றான்,
ஜனங்களெல்லாம் அழிச்சிட்டு மாடெல்லாம் ஆடு மாடுகளையும் தரமானவைகள் எல்லாம் பிரித்து வச்சுக்கிட்டு ராஜாவை ஆகாகை பிடித்து தன்னுடைய அரண்மனையில் வைத்து வைத்திருக்கான், உயிரோட வச்சிருக்கான். அப்போ ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லி அவன் சொன்னதை செய்யல என்று சொல்லி அனுப்புகிறார். நீங்கள் அதை 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம போனான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இவன் எதற்காக அழைக்கப்பட்டான்? பெலிஸ்தர்களை அழிப்பதற்கு. அப்ப பெலிஸ்தரை அழிப்பதற்கான அந்த அபிஷேகம் அவனுக்குள் நிச்சயம் இருக்கு. அப்ப பெலிஸ்தர்களை அழிப்பதற்கான அந்த ராஜதந்திரம், அந்த தைரியம், அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை தேவன் அவனுக்குள்ள வைத்திருந்தார். ஆனா அவன் வந்து தேவன் சொன்னது அமலேக்கரை என்ன செய்யலாம், அவன் அழிக்காம போனதுனால கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார் என்று நாம் வாசிக்கிறோம். விலகி ஆண்டவர் என்ன செய்தாரு, ஏசா அதாவது நீங்கள் 15ஆம் அதிகாரம் 32ல சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாக ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வந்து என்ன செய்தான், அவனை வெட்டி போடுகிறான். சவுல் செய்ய வேண்டியதை சாமுவேல் தீர்க்கதரிசி செய்கிறார். அவனால் கொலை பண்ண அவனை கொலை செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்க, அப்படியானால் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார் என்று நாம் என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். நீங்கள் பாருங்க 28ஆம் வசனத்துல 15:28 சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலாம் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லி சவுலுக்கு இருந்த ராஜ்யத்தை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுத்தார் என்று முன்கூட்டி என்ன செய்றார், சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப எங்க வந்துட்டாரு, தாவீதுக்குள் இறங்கி வந்துட்டார். இப்ப அது சவுலுக்குள் என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய ஆவி இல்லை, அவனை விட்டு வெளியே போய் அவனுக்கு ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் என்ன செய்யுது, இறங்கினது என்று நாம் என்ன செய்யறோம், வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்துல. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்ப கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போயிட்டார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனுக்கு கர்த்தராலே ஒரு பொல்லாத ஆவி அனுப்புகிறார் என்று சொன்னா நீங்க அதை யோசிக்கணும். அப்ப இந்த சூழ்நிலைகள்ல தான் சவுல் வந்து யுத்தம் பண்ண போக முடியாம, பொல்லாத ஆவி அவனை பயமுறுத்தி யுத்தம் செய்ய முடியாம தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை அழிக்க நினைத்த பெலிஸ்தருடைய ஆவி, வெள்ளாமையை நஷ்டப்படுத்தின அசுத்த ஆவி, உன்னுடைய வருமானத்தையும் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த பொல்லாத பெலிஸ்தியன் ஆவி, உன்னை பயமுறுத்தி, உன்னை அதைரியப்படுத்தி, உன்னை கேவலப்படுத்தி, உன்னை நிந்தித்த பொல்லாத பெலிஸ்தியன் ஆவியை நீ ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி உனக்குள் இருக்க வேண்டும். அதுதான் தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவனுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். அப்போ பாருங்க, யுத்த களத்துல யுத்தம் எப்படி நடக்கணும்ன்றத ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனா, ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தேவன் அவனுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவன் சொல்றான், நான் என் தகப்பொண்டி ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்தது. நான் அவைகளை என் தடியினால் என்ன செய்தேன், அடித்து கொன்றேன், தாடியை பிடித்து அவளை கொன்றேன். நான் அப்போ ஒரு நபர்கிட்ட நான் பேசி கொண்டிருந்த போது, கரடியை எப்படி அடிக்கணும், எப்படி அதை கொலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டு இருந்தப்போ அந்த நபர் சொன்னார், கையில அவங்க தடி வைத்திருப்பான், அது ஆள் உயரத்துக்கு அதிகமான ஒரு தடியை கை வச்சிருப்பாங்க. அந்த தடியை நல்ல கூரா சீவி முனைய சீவி நிறைய வச்சிருப்பாங்க. அது கடிக்க வாயை திறக்கிறப்போ அந்த தடியை என்ன செய்வாங்க, அதனுடைய வாயில குத்தி அந்த அந்த தாடையை தூக்கிடுவாங்களாம். அப்படி தூக்கி இது பண்ணும்போது அதுக்கு பிறகுதான் கொலை செய்ய முடியுமா. அப்படியே சிங்கம் கர்ச்சிக்க போது வாயை திறந்துச்சுன்னா அவன் வைத்திருக்கிற தடியானது அதனுடைய தொண்டைக்குள்ள என்ன செய்யும், குத்திடுவான். ஆணு புழக்கிறப்போ தொண்டையில குத்திடுவான். அதே போல கரடியும் தொண்டையில நினைச்சுவான், குத்திடுவான். குத்தின பிறகுதான் அது என்ன செய்ய முடியாது, அசைய முடியாம அதை பிடிக்கணும். அதை பிடிச்சிட்டு கீழே பிடிச்சிட்டு தான் அதை கொலை செய்ய முடியும் அப்படின்னு. அப்படியால் தாவீது சிங்கத்தையும் கரடியும் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த யுத்த விஷயத்தை என்ன செய்ய தெரிந்து வைத்திருக்கிறான். அப்ப இங்க பார்க்கிறோம் இந்த விஷயத்த. அடுத்தது இந்த சம்பவத்தை அவன் சொல்கிறான், நான் நடித்துக் கொண்டேன். அப்ப விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்றான். அப்போ கோலியாத்து கேட்கிறான், நீ என்னப்பா தடியோட வர, நான் என்ன நாயான்னு கேட்கிறான். தடியோட வர நாயா அப்படின்னு கேட்கிறான். இப்ப தடி எப்படி பயன்படுத்துன்னு யாருக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும். அப்போ அழகா அவன் சொல்றான், அவன் பார்க்கறது எதுதான் பார்க்கறான், தடியை தான் பார்த்தான். ஆனா அவன் அடப்ப பையில வச்சிருக்கிற கல் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படியானால் எதிரியினுடைய கண்களுக்கு நாம் வைத்திருக்கிற யுத்த ஆயுதங்கள் என்ன செய்யக்கூடாது,
தெரியக்கூடாது. அதுதான் அந்த டாக்டிக்ஸை தான் இன்னைக்கு இஸ்ரவேல் எங்க பயன்படுத்து, இன்னைக்கு இருக்கிற யுத்தத்துல பயன்படுத்துது. இன்னைக்கு யுத்தம் ஈரான்ல நடந்துட்டு இருக்கு, மற்ற இடங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்கலாம் இஸ்ரேலுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு யாருக்கு செய்யாது, தெரியவே தெரியாது. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்டே கிடையாது. அவன் எதுவுமே நினைச்ச மாட்டான், இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனா பெலிஸ்தீனுடைய கையில் இருக்கிற யுத்த தலைவன் தெரியும். என்ன வச்சிருக்கான், ஈட்டி தாங்க என்ன வச்சிருக்கான், முதுகுல பெருசா கட்டி தொங்க விட்டுருக்கான். அவன் எண்ணி பார்ப்பான், ரைட், இந்த ஈட்டி தாங்களே இவ்வளவு ஈட்டி வைக்க முடியும், அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அப்படியானால் தன்னுடைய படையின் மக்கள், படையில வச்சிருக்கிற ஆட்கள், படைக்கு முன்னாடி வரவங்க எத்தனை பேர், அவன் வச்சிருக்கிறது என்ன, இதெல்லாம் அழகா என்ன வெளியே பிக்சரைஸ்டு அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுதான் அப்ப இவன்கிட்ட இதுதான் இருக்கு, ரைட், இவனை எப்படி ஜெயிக்க முடியும்? தலையில கவசம் போட்டிருக்கான், மார்க் கவசம் போட்டிருக்கான், காலில் கவசம் இருக்கு, முன்னாடி யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பின்னாடிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறது? அப்போ இவன் ஜனங்களோடு யுத்தம் பண்ணணும்னு திட்டம் போடல. இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் ஜனங்களோடு யுத்தம் பண்ணல, தலைவர்களை தான் தூக்குறான். இன்றைக்கும் தலைவர்களை தான் தூக்குறான். அப்போ யுத்தத்தை எப்படி செய்யணுன்றத தாவீது எப்ப கற்றுக் கொடுத்து போயிருக்கான்? கர்த்தருடைய ஆவியானவர் எப்ப கற்றுக் கொடுத்துருக்காரு? அவன் ராஜரீகம் வரும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு வரும்போது அவனுக்கு புத்தியை ஆண்டவர் அவ்வளவு தூரம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படியா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தா ஒரு யுத்த காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு தேவன் கற்றுக் கொடுப்பார். அப்படியா பிசாசின் அசுத்தாவி வல்லமைகள் நம்மை நஷ்டப்படுத்தும் போது, நம்முடைய கேவலப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் நினைக்கிறப்போ, நம்முடைய வெள்ளாமையை அழிக்க நினைக்கிற போது, பொருளாதாரத்தை அழிக்க நினைக்கிற போது, இந்த அசுத்தாவியை ஜெயிக்கிற அந்த அபிஷேகம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தேவ ஆவியும் தான் அவைகளை ஜெயிக்க முடியும். எனவே நீங்க பொருளாதாரத்தில் நம்ம பிசாசு ஒடுக்கிட்டான், என்னுடைய தொழில் முடங்கிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் நஷ்டப்படுறேன், இதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அப்படியானால் பெலிஸ்தருடைய ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலை நஷ்டப்படுத்தணும், அடிமையாக்கணும். வா யுத்தம் பண்ணுவோம், நீ ஜெயிச்சா நான் அடிமை, நான் ஜெயிச்சா நீ எனக்கு அடிமை. அப்படியே அடிமைப்படுத்துறதுக்கு தான் அவன் துடிக்கிறான், இந்த பொல்லாத ஆவி. அப்போ அது மட்டும் இல்லை, இவன் ராட்சதன். அவன் என்னது, ராட்சதர்கள். அப்படியானால் ராட்சதர்களை அழிப்பதற்கு தாவீது எடுத்த 5 கல். அப்போ 5 ராட்சதர்கள் என்ன செய்றாங்க, இருக்காங்கன்னு முன்கூட்டி அறிந்தவன். தீர்க்கதரிசனமாய் தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அடப்பு பையில, நம்முடைய இடுப்புல என்ன இருக்கணும், 5 கூழாங்கல் என்ன செய்யணும், தாவீது மாதிரி வச்சிருக்கணும். யாரை அடிக்கிறதுக்கு, நம்மளை எதிர்க்கிற சத்துருவையும் பிசாசையும் அடிப்பதற்கு 5 கல் நம்ம எப்பயும் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு கல்லை அவன் பயன்படுத்திட்டான், ஒரு கல் பயன்படுத்திட்டான், அடிச்சா போயிடுச்சு. அப்போ நம்ம நஷ்டப்படுத்துகிற அசுத்தாவி ஓடிச்சிட்டான். அவனுடைய இது காரியமே அதுதான், ஒக்கரிக்கிறது, கேவலப்படுத்துறது. அவனை அடிச்சான், நெற்றியில் அடித்தானா அது பதிந்ததான், வெளியே வரல. அது நெற்றியில பதிந்த உடனே மோங்குப்புற விழுந்தான். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி கொண்டு என்ன செய்தான், எடுத்துட்டான், கொண்டு வந்துட்டான். ஆனா அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நீ என்ன நாயா அப்படின்னு கேட்கிறான். நாய் அடிக்கிறதுக்கு அப்போ மெய்ப்பன் கையில் இருக்கிற மெய்ப்பனுடைய கையில் இருக்க வேண்டிய விஷயங்கள், கோலும் தடியும் என்னை தேற்றும், கோலும் தடியும் என்னை தேற்றும். தடி மிருகங்களை அடிக்கும், கோல் நமக்கு என்னதுன்னா மேய்ச்சலை கொடுக்கும். கோல், அந்த கோல் மேய்ச்சலை கொடுக்கும். அவனுடைய பையில் இருக்கிற கல் சத்துருக்களை அழிக்கும். அதாவது எவ்வளவு பெரிய ராட்சதனை அழிக்கும். 5 கல் அதுக்கு தான் அது வச்சிருக்கான். அது எங்க கட்டி வச்சிருக்கானா, இடுப்புல. இடுப்பு என்பது சத்தியம், சத்தியம் என்னும் கச்சை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் இடுப்பிலே கட்டினவர்களாய் அப்படின்றது நம்முடைய இதுல என்ன செய்யணும், நம்முடைய இந்த இதுல. அப்படியானால் சத்தியத்தை அறிகிற அறிவு தான் பிசாசை ஜெயிக்க நமக்கு உதவியா இருக்கு. ஆமென். அப்ப சத்தியத்தை நாம் சரியா அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிகிற அறிவுல நமக்கு இருக்கணும். அதுதான் நம்முடைய வெற்றியை கொண்டு வரும். ஆனா இன்றைக்கு என்ன நடந்து போச்சு, என்ன ஆயிடுச்சு, பாஸ்டர்ஸுங்களுக்குள்ளேயும் ஊழியத்திலும் ஒண்ணு சத்தியத்தை அறிவிக்கிற அந்த இடம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்றாங்க, தேடிக்கிறாங்க. அந்த விடுதலை, அந்த விஷயத்தை அவங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. அப்ப இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அது வெளியே வேண்டாம், நிறைய ஊழியக்காரங்க விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டாம். ஆனா இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை அறிவிக்கிறது இன்னைக்கு மிக குறைவாயிடுச்சு, சத்தியத்தை அறிவிக்கிறது இல்லை. அப்ப சத்தியத்தை அறிவிக்கிற அறிவிப்பு நமக்கு வேணும். அதே போல சத்தியத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்ல, சத்தியத்தை போல நாம் வாழவும் செய்யணும். சத்தியத்தை வைக்க
அந்த இது இருக்கணும், வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கணும். அது நமக்கு கண்டிப்பாக தேவை. அந்த இடம் நமக்கு அவசியமாக இருக்கு. அப்போ இதுதான் அவன் செய்த காரியம். இந்த கல் ஒரு கல் எடுத்து அடித்தா ஒருத்தர் கொன்னியாச்சு. முதல்ல இப்போ ஒருவனை ஒழிச்சாங்க. இந்த இந்த டாக்டிஸை நான் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அவன் கேட்குறான், சொல்லுகிறான், அவனுக்குள்ள இருந்த தைரியம், தாவீதுக்குள்ள இருந்த தைரியம் சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம். 26 வசனம். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம். அடுத்தது சவுலுக்குள்ள இருந்த அந்த பலவீனம், அவனுடைய விஷயம் என்ன அப்படின்னு என்ன, அதே போல 36 வசனம், 36 வசனம் பாருங்க. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அப்ப மிருகத்துக்கு ஒப்பா பேசலாம். இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. யாரை நிந்தித்தான்? சேனையை. அதாவது நம்மளை நிந்திக்கிறான். நாம் தேவனுடைய சேனை, தன்னுடைய சேனையை, நம்முடைய நாட்டினுடைய வீரர்களை சொல்லும்போது சொல்றா, இது யாருடைய சேனை? தேவனுடைய சேனை என்று சொல்லுகிறான். அடுத்தது அவன் என்ன சொல்றானே, நான் இப்படி சொன்ன அந்த விஷயத்த தாவீது கிட்ட என்ன கொடுக்குறான்னா, தலை சீரா, மார்க்கவசம் இதெல்லாம் என்ன செய்யற, சவுல் கழட்டி கொடுத்து நீ போட்டுட்டு போயிட்டு வராங்க. அவன் வாங்கி போட்டுக்கிறான். போட்டு பார்த்துட்டு சொல்றான், இது எனக்கு அபியாசம் இல்லைன்னு கழட்டி கொடுத்துட்றான். இது என்ன செய்தான், எனக்கு போடக்கூடாது அப்படின்னு 39 அவசரத்துல அதெல்லாம் போட்டு பார்த்து திருப்பி 38, 39 போட்டு பார்க்குறான். போட்டுட்டு அதெல்லாம் வேலைக்கு முடியாது அப்படின்னு கழட்டி கொடுக்குறான். அப்படியானால் நீங்க அவனுக்குள்ள இவன் நினைச்சிருந்தா வேற ஒரு சோல்ஜருடைய வஸ்திரங்கள் கூட என்ன செய்யலாம், கழட்டி இவனுக்கு போட்டுக்கலாம், தாவீதுக்கு போட்டுக்கலாம். வேறொரு சோல்ஜருடைய தலைக்கவசம் எல்லாம் போட்டு கூட யுத்தத்துக்கு போடான்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். இவன் தன்னதையே கழட்டி கொடுக்குறான். தன்னுடையதே என்ன செய்யறான், கழட்டி கொடுக்குறான். அப்படியானால் அவன் தாவீது, அதாவது சவுலுடைய ராஜா என்கிற அந்த அந்தஸ்தை யாருக்கு கொடுத்துறான்? தாவீது கொடுக்குறான். அப்படியானால் இவனுடைய மதியீனமான செயல், முட்டாள்தனமான செயல். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போச்சுன்னா மதியீனம் அவனுடைய இதயத்தில் ஒட்டிக்கொள்ளும். கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறவர்கள் தான் நம்ம ஞானியாக செயல்படுவோம். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, கர்த்தருடைய ஆவி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம யாரா இருப்போம்? மூளை வேலை செய்யாது, முட்டாளா இருப்போம். இன்னைக்கு நிறைய ஊழியர்களும் விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, பரிசுத்த ஆவியை பெறாம, பெற்றும் அதை செயல்படுத்தாம அவர்கள் இப்ப என்ன மதியினரா என்ன செய்யறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருந்தா மூளை நமக்கு என்ன செய்யும், சரியாய் வேலை செய்யும். அப்போ அவனை கொடுக்க முடியல. அப்போ என்னன்னா அப்போ இப்போ அது இவன் தந்திரமா யோசிச்சிருக்கலாம். என்னுடைய பட்டயத்தை நம்ம கொடுத்தா பண்ணா திரும்ப என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன இருந்திருக்கும். ஆனா தேவன் அதை அவன் சொல்ல, எனக்கு இது வேண்டாம், இந்த அப்பியாசம் இல்லை, எனக்கு அப்பியாசம் இல்லை. அப்படியானால் சரியாய் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது, கர்த்தருடைய அழைப்பு நமக்குள்ள இருக்கும்போது, கர்த்தருடைய அந்த ஆவி நமக்குள் கிரியை செய்யும் போது நாம் அசாத்தியமான விஷயங்களை இந்த பூமியில நாம் செய்வோம். நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பெலிஸ்தருடைய அந்த பொல்லாத அசுத்தாவி, நஷ்டப்படுத்துகிற ஆவி, தரித்திரப்படுத்துகிற நினைக்கிற ஆவி, நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டு போகணும்னு நினைக்கிற அந்த பொல்லாத ஆவி, மிரட்டுகிற ஆவி, தன்னுடைய பலத்தை, அதாவது சுய பலத்தையும் மார்பையும் சுயபலத்தையும் தட்டிக்கிட்டு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெலிஸ்தீன் அல்லவா, வாடா ஒரு கை பார்த்துக்க, நீ ஏற்கனவே அடிமையை அப்படிங்கிற அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளை கொண்டு போய் கொக்கரித்து, நம்மளை பயமுறுத்தி அந்த மாதிரி கொண்டு நிறுத்தி 40 நாளும் ஒன்றும் செய்ய முடியாமல் நின்றுட்டு இருந்த இஸ்ரவேலின் சேனையை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றவன் தாவீது. ஆமென். அதுக்கு காரணம் அவனுக்குள் இருந்த அபிஷேகம். பெலிஸ்தீனை அழித்தே தீர்வேன். அப்ப சவுலுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் பெலிஸ்தீனை அழிப்பது, அமலேக்கனை அழிப்பது. இதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்தார் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை அவன் பயன்படுத்தல, அவனை விட்டு என்ன செய்யுது, போயிடுச்சு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னா, ஒரு பெலிஸ்தியன் தான் அவனை கொலை பண்றான் யுத்த களத்துல. நாண்டு கொண்டு சாகும்போது சவுலை கொண்டது யார் தான்? பெலிஸ்தியன் தான். அதாவது நீங்க அழிக்கணும்னு ஆண்டவர் உனக்கு கொடுத்ததை நீங்க அழிக்காம விட்டீங்கன்னா அவனால் நமக்கு ஒரு அழிவு உண்டாயிடும். இப்ப நாம் யாரை அழிக்கணும்? ஆமா, என்ன மாதிரி அந்த எந்த ஆவி அது? உங்களை நஷ்டப்படுத்துகிற ஆவி, உங்களை அடிமைப்படுத்துகிற ஆவி, உங்களுடைய வெள்ளாமை அழிக்கிற ஆவி, நீ தரித்திரத்துல வாழணும்னு சொல்ற அந்த அசுத்தாவி நீ அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? எதை வச்சு அழிக்கணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவராலே, கர்த்தருடைய ஆவியினால அவன் என்ன செய்யணும்? அழிக்கணும். எப்படி அழிக்கணும்? அந்த இது என்ன? வசனம் என்கிற கல், வார்த்தை என்கிற கல் எங்க இருக்கணும்? அது
எப்பயும் கையில கட்டிட்டு தொங்க விட்டுட்டே இருக்கணும், இடுப்புல இருக்கணும். எப்ப எடுத்தாலும் வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும் பிசாசு. இயேசுநாதர் எதை வைத்து ஜெயித்தார் பிசாசை? வசனத்தை வச்சுதான் ஜெயிச்சார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ பிசாசு சோதனைக்காரர் கொண்டு போய் சோதனைக்கு நிறுத்தும் போது அவனும் வசனம் பேசுறான். அவனை ஜெயித்ததும் எப்படிதான்? வசனத்தினால. அப்படியானால் வசனம் தெரியாம உன்னால நினைச்ச முடியாது. வேதத்தை படிக்காம, வேதத்தை மனப்பாடம் பண்ணாம இந்த உலகத்துல பிசாசை நம்ம நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. என்னம்மா? அதனால வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி மனசுல வச்சு, அதனாலதான் சில சபைகள்ல வசனத்தை என்ன செய்யறாங்க, 10 வசனம் படி, 20 வசனம் படி, இத்தனை அதிகாரம் படி, நிறைய வசனங்கள் 100 சொல்லு 200 சொல்லுன்னு கையில கொடுத்துட்றாங்க. அதுல போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்சு என்ன செய்யறாங்க, பரிசு தராங்க. ஏன்னா வசனம் படிச்சுட்டீங்கன்னா நீ ஜெயம் பெற்ற மனிதனா, ஜெயாலியா என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்படியானால் அதைத்தான் தாவீது கண்டுபிடித்தான். ஆண்டோடைய அபிஷேகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, நான் செயல்படுவேன். எனக்கு தேவை என்னது? எனக்கு ஒரு கல் தேவை. 5 ராட்சதர்களை ஜெயிக்கணும். 5 ராட்சதர்களை நம்முடைய வாழ்க்கையில 5 ராட்சதர்களை நாம் ஜெயிக்கணும். எத்தனை ராட்சதர்களை ஜெயிக்கணும்? 5 ராட்சதர்கள். முதல் ராட்சதன் நம்மை கேவலப்படுத்துறவன், நம்ம அசிங்கப்படுத்துறவன், நம்முடைய பொருளாதாரத்தை அழிக்க நினைக்கிறவன், கொக்கரிக்கிறவனை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கணும். 2வது ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 புஸ்தகம் 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இவனுங்க சைலண்ட் கில்லர்ஸ். இவனுங்க சைலண்டா இருக்கிறவனுங்க. இவங்களை பற்றி ரொம்ப முழு விவரமும் என்ன செய்யல இல்ல. ஆனா இவனுங்க ஏதாச்சும் யார் தான்? அந்த பெலிஸ்திய தன்மை கொண்டவர்கள். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தேரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது உட்ஸ்தானாகிய சிபெகாய் ராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனை கொன்றான். சிப்பாயி என்பவனை கொன்றான். அதனாலே அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள். தன்னுடைய வசமாய் வசப்படுத்தப்பட்டார்கள். இந்த சிப்பாயி என்று சொல்லுகிற அந்த கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிப்பாய், அதாவது இதுல இருந்தா சிப்பாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வந்துச்சு அப்படின்றான். அந்த அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற சிப்பாய் அப்படிங்கிற அதுதான் சிப்பாயின்னு சொல்றோம்ல தமிழ்ல. அது தமிழ்ல சிப்பாய் கிடையாது, அது ஒரு வடமொழி சொல்லு. சிப்பாய் போலீஸ் அப்படின்றத சிப்பாயி, போர் வீரன் அப்படின்றது அந்த இது. அப்ப இவன் என்ன செய்யற, என்னன்னா இவன் வந்து சைலண்டா இருக்கான் பாருங்க. எந்த விதமும் இவன் யாரு என்ன எங்கிருந்து வரான், ஆனா இவன் என்னன்னு தெரியுது. ஆனா இவன் யாருன்னு கேட்டா ராட்சதன். இவன் யார்? இவன் ராட்சத புத்திரரில் ஒருவனான இவன் யாரு? அப்படியானால் இஸ்ரவேலர்களை ஒழிக்க நினைக்கிற ராட்சதன். அவன் ஒரு முரட்டு கூட்டம், அவனுடைய முரட்டு சந்ததி, ஏதோ ஒரு விதத்துல அவனை கொல்லணும் அப்படின்னு திட்டமிடுகிறவனை யார் கொல்றா? கேசேரியிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்போது ஊட்சானாகிய சிபெகாய் என்று சொல்லுகிறவன் நினைச்சுதான் அவனை கொன்றான். முதல்ல தாவீது, 2வது சிபெகாய் என்று சொல்லுகிறவன் நினைச்சுக்கிறான் கொன்றான். அப்படியானால் எந்த விதத்துல யுத்தம் நடந்தாலும், எந்த விதத்துல பெலிஸ்தரோடு யுத்தம் நடந்தாலும் அடிக்க வேண்டியது யார? பெலிஸ்தீன் தலைவனை. அதைத்தான் இப்ப இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க? யுத்தம் இப்ப இஸ்ரவேலர்கள் பண்ற யுத்தம்லாம் நீங்க பாருங்க. யுத்தத்துல இப்ப நீங்க ஈரானின் யுத்தம் அல்லது இஸ்ரேலின் யுத்தம் இப்ப நீங்க போட்டீங்கன்னா மொத்த தலைவர்களை தான் தூக்குறாங்க, கொண்டுறானுங்க. எவன்லாம் வந்து தலைவன்ற வரிசையில் நிற்கிறானோ தலைவர்களை தான் நினைச்சானுங்க. அப்படியானால் இஸ்ரவேலுடைய யுத்தத்தினுடைய அந்த டாக்டிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்கள் எவன் தலைவனா நின்று யுத்தத்தை நடத்துறானோ அவன் என்ன செய்யணும்? சிவிலியன்ஸ் அடிக்கிறது, அவனுக்கு சிவிலியன்ஸ் அடிக்கிறதோ அல்லது வந்து இப்போ சேவகர்களையும் சிப்பாய்களை அடிப்பதோ அவனுக்கு என்ன இல்லை, நோக்கம் இல்லை. எனக்கு வந்து யாரை டார்கெட் பண்ணும்? பெலிஸ்தீனுடைய தலைவர்கள், லீடர்ஸா என்ன செய்ய அடிக்கணும். அப்போ அந்த லீடர்ஸா இருக்கிற சிப்பாயை என்ன செய்யறார்? இவன் அடிக்கிறான். 2வது கல் பயன்பட்டுச்சு, ராட்சதம். 2வது கல் அடிச்சாச்சு. ஆமென். 3வது கல் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதே போல திரும்ப பெலிஸ்தீரோடு யுத்தம் உண்டான போது யாவீரின் குமாரனாகிய எல்கானன் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமை கொன்றான். அப்ப லாகேம் என்று சொல்லுகிறவன் அதே இந்த காத்தூரானாகிய கோலியாத்
கோலியாத்தினுடைய சகோதரர். நடிக்கிறான். அப்ப தாவீதின் வரிசையை யார் வந்துட்டான்? எல்கானா வந்துட்டான். இந்த சிப்பாயும் சிப்போக்காயும் என்ன செய்தாரு? வந்துட்டாரு, அடிக்கிறான். அப்ப அடிச்சுட்டு இது பண்ணும்போது அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதா இருந்தது. நெய்கிறவனுடைய படைமரம், இது உருட்டுவாங்கல்ல, இந்த நெய் இது தறி அடிப்பாங்கல்ல, தறி அடிக்கும் போது அந்த உருட்டுறதுக்கு ஒரு கட்டை வச்சிருப்பாங்க, அந்த அளவு தடிமமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றான். நெய்கிறவனுடைய அப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதே போலதான் அவனுக்கும் இருந்துச்சு, அவனும் வச்சிருந்தான். அப்படியானால் இவர்கள் எல்லாருமே ஒரே வம்சத்தை சேர்ந்து ஒரே ஆட்களை சேர்ந்தவர்கள். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அல்லது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேலுடைய அந்த ராஜ்யத்துல இவர்கள் 5 ராட்சதர்களை என்ன செய்யணும்? அழிக்கணும். இப்ப 3வது ராட்சதனை ஒருத்தன் என்ன செய்தான்? அழிச்சிட்டான். 4வது ராட்சதன் யாரு அப்படின்னா, தாவீதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். இப்ப யாரு கொல்றது? தாவீதின் குமாரன், தாவீதினுடைய வம்சத்தான் சகோதரனாகி சிமேயாவின் குமாரன் யோனத்தான் என்ன செய்தான்? ஒருத்தனை கொல்றான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே காத்தூர்ல 6 விரல் கொண்ட 6 விரல், கையில 6 விரல், காலில் 6 விரல், அப்போ 24 விரல்களை கொண்டதான ஒரு ராட்சதன். அவன் பேர் வரல, அவன் யாருன்னு தெரியாது. ஆனா அவனை என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறான். அப்போ அவன் சொல்லும்போது கடைசியா சொல்றாரு, கடைசியா அந்த வசனம் சொல்ல முடியுது, காத்தூரிலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவரின் கையினாலும் அடிந்தார்கள். அப்ப ராட்சதர்களை அடிப்பதற்கு தாவீது எடுத்த 5 கூழாங்கற்களை 4 கல் என்ன செய்தது? பயன்பட்டது. ஆமே, அலையில அடிச்சு கொண்டுட்டானுங்க. இப்போ அடிச்சு, அப்ப தாவீது அடிச்ச பிறகு இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் பெலிஸ்தர்களால் இனி என்ன இல்லை? தொந்தரவு இல்லை, அமைதியான ஆட்சி. சவுலின் காலத்துல நடந்துச்சு யுத்தம், அந்த யுத்தத்திலும் எல்லாம் மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. அப்போ பெலிஸ்தர்களால் வந்த எல்லா பாடு, நிந்தை, அவமானங்கள், சீரழிவு, பொருளாதார சீர்கேடுகள் எல்லாவற்றையும் செய்தாங்க, அழிச்சு நிறவிட்டாங்க. இப்ப கடைசியா ஒரு கல் இருக்கு. எங்க இருக்கு? பையில இருக்கு. அந்த கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இப்ப இந்த சிலை, ஒரு பெரிய சிலை நிக்குது, ராட்சத சிலை. இந்த ராட்சத சிலையினுடைய அந்த ஏரியா, நான் சொல்ற ஏரியா, தலை வந்து பாபிலோன் அப்படிங்கிறாங்க. பாபிலோன் எந்த ஏரியா? யூப்ரட்டிஸ் அண்ட் டைகிரிஸ்க்கு நடுவில் இருக்கிற பகுதி தான் பாபிலோன். இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக். இன்னைக்கு இருக்கிற ஈரானும் ஈராக்கும். அடுத்தது மார்பும் அதன் புயங்களும், வெள்ளி மார்பும் அந்த புயன், இந்த பகுதி அது வந்து பார்த்தீங்கன்னா அசீரியா. அசீரியா எந்த பகுதி? இன்னைக்கு இருக்கிற சீரியாவுடைய பகுதி. சீரியா, அந்த சீரியாவுடைய, அதாவது யூப்ரட்டிஸ் அண்ட் டைகிரிஸ் நதிகளுக்கு மேல் பகுதி, மேல இருக்கிற அந்த ரஷ்யன் பகுதி, அந்த ரஷ்யன் பகுதி. புரியுதா உங்களுக்கு? எந்த பகுதி இது? இது ரஷ்யன் பகுதி. இது பாபிலோனிய பகுதி, யூப்ரட்டிஸ் அண்ட் டைகிரிஸ் பகுதி, ஈரான், ஈராக் பகுதி. இந்த அசீரியா, பாபிலோன், அசீரியாவுடைய பகுதி வந்து ரஷ்யாவுடைய பகுதி. இன்னைக்கு உலக மேப்ல ரஷ்யாவின் பகுதி. அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்குது? என்ன பண்றாரு? அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம். அந்த வயிறும் தொடையும் வெண்கலம். அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்குது. சாரி, மேதிய பெர்ஷியாவை குறிக்குது. அசீரியா இது என்ன குறிக்குது? மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியாவுடைய தலைநகர் எது? சூசான் அரண்மனை. சூசான் அரண்மனை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து கேட்டீங்கன்னா, அது வந்து பாபிலோன், அசீரியா, அதுக்கப்புறம் அதை ஒட்டிய பகுதியில் ஆண்டது தான் இந்த மேதிய பெர்ஷியா. அசீரியாவை ஆண்டது தான் மேதிய, புரியுதா? அதுதான், அதே சேம் ஏரியா தான். ஆனா இந்த மேதிய பெர்ஷியாவை குறித்து சொல்லும்போது 127 நாடை ஆண்ட நாடு மேதிய பெர்ஷியா. வந்து இவனுடைய எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், எத்தனை நாடு? ஆமா, 127 நாடு. அது எதையும் சேர்ந்தது? நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதியும் சேர்ந்தது. இந்தியாவுடைய ஒரு பகுதியும் அது ஆண்டதாக அப்படியாலும் எந்த பகுதி வரலும் வருது?
எந்த பகுதி? வட இந்தியாவுடைய இமயமலை பகுதிக்குள்ள குப்தா பேரரசு அந்த மாதிரி அந்த பகுதி முழுசும் ஒரு பெரிய இது. அப்போ அந்த பகுதியும், அதாவது ஆசியாவுடைய பகுதியும் என்ன செய்யுது? ஆசியாவுடைய ஒரு பகுதியை குறிக்குது. சரியா? இது அதுக்கு பிறகு என்ன வருது? அதுக்கு பிறகு யார் வரா? அதன் பாதங்கள் அது பாதங்கள் அது பிறகு இங்க பாருங்க, அதன் பாதங்களில் என்னது? ஒரு நிமிஷம். இரும்பும் அதன் பாதங்கள் அது வெண்கலம் ஆச்சுங்க. அது வெண்கலம் தொடையும் போது அதன் கால்கள் இரும்பும் அதன் கால்கள் என்னவா? கால் வந்து இரும்பு. அப்ப காலை குறிக்குது. கால் வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கால் என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்குது. 5 சாம்ராஜ்யம் வரும். எத்தனை சாம்ராஜ்யம்? நம்பர் 1 பாபிலோன், நம்பர் 2 அசீரியா, நம்பர் 3 மேதிய பெர்சியா, அப்புறம் 4 கிரேக்க சாம்ராஜ்யம். அப்போ அதுக்கு போய் கடைசியா சொல்லும்போது, கடைசியா வருகிற இந்த இடம் வரும்போது, இரும்பும் களிமண்ணும் இல்ல, இரும்பும் களிமண்ணும் பாதம் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த பாதம். அந்த பாதத்தை அது குறிக்கிறது பாத்தீங்கன்னா, அது ரோம சாம்ராஜ்யத்தையும் இப்பொழுது இருக்கிற ஐரோப்பிய அந்த சாம்ராஜ்யத்தை என்ன செய்யும்? குறிக்குது. இந்த இதை குறிக்குது. அப்போ இந்த 5 சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை பகுதியை நீங்க வரையறுத்தா அது ஒரு ராட்சத உருவம். தேவனை விசுவாசிக்காத, தேவனை விரும்பாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுக்கு எதிராக கிரியை செய்கிற ஒரு அசுத்தாவி. அது இப்ப கவனிச்சு பாருங்க. யுத்தம் நடக்கிற இடம் எங்க நடக்குதுன்னா, முழுக்க எங்கதான்? ஈரான், ஈராக்கு, அந்த அரேபியன் டெசர்ட், அரேபிய தீபகற்பத்தில் என்ன செய்யுது? நடந்துட்டு. அதுதான் அந்த இது வரலாம். இப்போ ஒரு கல் புறப்பட்டு வருது. ஒரு கல் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வருது. அந்த கல் அப்படின்றப்ப இப்ப வந்து 10 சாம்ராஜ்யம் ஒன்னா சேர்ந்துருக்கு. அதாவது ஐரோப்பிய யூனியன் ஒண்ணு கலந்து போயிடுச்சு, திரும்ப ஒன்னா சேர்ந்துரும். அப்படி வரும்போது ஒரு கல் புறப்பட்டு வருது. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வருது. அந்த கல் அந்த சாம்ராஜ்யத்தை அழித்து இந்த சாம்ராஜ்யம் நிற்குது. அப்படியானால் கிறிஸ்துவின் ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி இந்த பூமியில் என்ன செய்யும்? 1000 வருடம் என்ன செய்யும்? இருக்கும். அப்படியானால் இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சுட்டு 1000 வருடம் இந்த பூமியில தேவன் ஆட்சி செய்வார் அப்படிங்கிற கடைசி கல் எங்க நினைச்சுது? ரெடியா இருக்கு. கடைசி கல் ரெடியா இருக்கு. அந்த கடைசி கல் வெளியே வருவதற்கு முன்பதாக திருச்சபையானது என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். திருச்சபை மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நாம் 7 வருஷம் இந்த பூமியில அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு பிறகு தேவன் இந்த பூமியை 1000 வருஷம் அரசாழ்வார். அந்த அரசாளும் போது, அந்த அரசியல் இருக்கும்போது, அந்த பிரஜாதியாருடைய காலம் அங்கே தொடங்கும் போது, பிரஜாதியுடைய காலம் தொடங்கும் போது தேவன் ஒரு பெரிய அசைவை வைத்திருக்கிறார். அந்த கடைசி கல் எப்போது தேவன் எடுப்பார் என்ன செய்யாது? தெரியாது. அந்த கடைசி கல் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த கல் இந்த பூமியை மொத்தமா எல்லாரும் தவிடுபடியாக்கும். அந்த ராஜ்யங்கள் என்ன செய்யும்? மொத்தமா தவிடுபடியாக்கும். காற்றில பறந்து போவார்கள். ஒன்றுமே இல்லாம போகும். தேவன் இந்த பூமியை அரசாளுகிற காலங்கள் சமீபத்தில் இருக்கிறது. அப்போ 5 கல்லுகளுடைய ரகசியம், தாவீதின் பையில் இருக்கிற 5 கல்லுகளின் ரகசியம் என்ன? நம்பர் 1 கோலியாத்து, நம்பர் 2 சிப்பாயி, நம்பர் 3 லாகேமி, 4 வந்து ராட்சத விரல்களை கொண்டவன். 5 அவனை எல்லாத்தையும் அழித்தவன் தாவீது. கோலியாத்தை அழித்தது தாவீது, சிப்பாயை அழித்தது சிப்பாக்காய், லகாமியை அழித்தது எல்கான, 24 விரல்களை கொண்ட இப்போது ஒட்டுமொத்தமாக அத்தனை ஆவியும் திருச்சபைக்கு விரோதமாக, யூதத்துக்கு விரோதமாக பொல்லாத ஆவியை அறிவுறுத்துகிற ஆவியை, அழிப்படைக்கிற ஆவியை, எல்லாமே திருடுகிற நினைக்கிற அந்த பொல்லாத ஆவியை அழிப்பதற்கு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இங்கு எப்படி தாவீதின் சேவகர்களும் தாவீதின் வேலைக்காரர்களும் தாவீதின் ஆட்களும் சேர்ந்து பெலிஸ்தர்களை அழித்தார்களோ, அதே போல தாவீதின் வேறுமானவர் இந்த பூமியை அழிக்க நினைக்கிற பெலிஸ்தர்களின் ஆவியை நிச்சயமா என்ன செய்வார்? அழிப்பார். அதற்காகத்தான் உலகம் காத்துட்டு இருக்கு. திருச்சபை காத்துட்டு இருக்கு. திருச்சபை இயேசு வருவார் வருகைக்காய் காத்துட்டு இருக்குது. நிச்சயமா இயேசு வருவார். நாம் இந்த உலகத்தையும் பிசாசையும் நாம் நிச்சயம் ஜெயிப்போம். ஆனால் இது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் வசனத்தை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு தான் பிசாசையும் உலகத்தையும் நமக்கு ஜெயிக்கிற ஜெயமாய் அது நம்ம வைக்கப்பட்டிருக்கு.
இயேசு கிறிஸ்துவே பிசாசு ஜெயிப்பதற்கு வசனத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ அவருக்கே வசனம் சொல்லி தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படியானால் நமக்கு வசனம் தெரியாமல் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. எனவே தினம் பைபிள் ரீட் பண்ணுறது வழக்கமாக வைங்க. 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. சில வசனங்கள் உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. திரும்ப அதை என்ன படிங்க. அந்த வசனம் என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்துக்கு நமக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். எனவே தாவீது அறிந்திருந்தான், என்னுடைய வாழ்க்கையில 5 கல் தேவை அப்படின்னு அறிந்து 5 கல்லை எடுத்து தன்னுடைய இடுப்புல இருக்கிற பையில என்ன செய்தான், போட்டான். சத்தியத்தை தன் இடுப்புல கட்டி கொண்டான். தன் சத்தியத்தை இடுப்புல கட்டினதுனால தான் கர்த்தர் அவனுக்கு 40 வருஷம் அரசாண்டான். அமைதியாய் அமெரிக்காயான ஆட்சி, சமாதானமான ஆட்சி. நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் சமாதானமும் ஆறுதலும் விடுதலையும் ஜெயமும் நமக்கு வேண்டுமானால் சத்தியம் என்ற கச்சை நம்முடைய இடுப்புல எப்போயும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த 5 கல்லும் பயன்பட்ட விதத்தை நீங்க பாருங்க. இன்னும் பயன்படாத ஒரு கல், பயன்படுத்தப்பட போகிற ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுக்காக நம்ம என்ன செய்யறோம், காத்துட்டு இருக்கோம். தாவீதின் வேறுமானவரை செய்வார். 1000 வருஷம் நம்முடைய ஆண்டவர் மணவாளன், நாம் மணவாட்டி, அவர் மணவாளன். மணவாளன் ஆட்சி செய்வார், மணவாட்டியாய் நாம் அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு ஜெயம் பெற்று வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம் கண்களை மூடி. அன்பின் ஆண்டவரே, தர்மையான நாளிலே நீர் எங்களுக்கு தாவீதின் பையில் இருந்த 5 கற்களை குறித்து போதித்து கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்வது எத்தனை பாக்கியமான நாள். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வரப்போகிறது. அது ஆண்டவரே ராஜ்யங்களை அரசாள போகிறது. அந்த அரசாட்சியில ஆண்டவர் நாங்கள் இருக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீ இதை கிரியை செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது எப்படி ஜெயம் பெற்றானோ ஆண்டவரே, ஆண்டவர் சிபாக்காய் எப்படி ஜெயம் பெற்றாரோ, எல்கான் நான் எப்படி ஜெயம் பெற்றானோ, யோனத்தான் எப்படி ஜெயம் பெற்றானோ, அப்படியே இயேசு கிறிஸ்து நீ வருவதற்கு முன்பதாக இந்த பொல்லாத மனிதர்களையும் அசுத்த வல்லமைகளையும் பெலிஸ்தர் ஆவிகளையும் ஜெயிக்கிற ஜெயத்தை உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களுக்கு தந்து, உம்முடைய கர்த்தருடைய ஆவியினால் எங்களுக்கு தந்து வழிநடத்த எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். சமாதானமும் நன்மையும் தொடரட்டும். தீங்குக்கும் சத்துருக்கும் சாசி உழைக்கவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சோதராம் சோதராம் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய உடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் பரிசுத்தாவியானவருடைய நினைக்கும் பாதுகாப்பு நம்ம அனைவரும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் ஒரு வரைக்கும் நீங்க ஆதரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.